மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 50. தன் மகளின் சிறு வயது சேட்டைகளை பற்றி உற்சாகமாக குழலியிடம் சொல்லி கொண்டிருந்தார் ஜானகி. சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டா, அவ்வளவு பிடிவாதம். நாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் முதல்ல செய்வா. ஏன்னா அதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு அவளுக்கு தெரியணும். அப்படி ஒரு குறும்பு. என் அக்கா கூட சொல்லுவா, பையனா பிறந்திருக்க வேண்டியது தவறி பொண்ணா பிறந்துடுச்சுடி உனக்கு அப்படின்னு. என் அக்கா பசங்க 2 பேரும் அமைதியான பொறுப்பான பிள்ளைங்க. அதிலும் ஆதவன் ரொம்ப சமத்து. அதனால் வேற அவளுக்கு ஜீவாவை பார்க்கும்போது ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுற மாதிரி தெரியும். அக்கா அத்தான் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நல்ல வேலை என் பசங்க ஜீவாவை மாதிரி இல்லைன்னா நான் எப்படி வேலைக்கும் போயிட்டு இவங்களையும் சமாளிப்பேன். உனக்கு நேரமும் இருக்குது, பணமும் இருக்குது, ஆளுங்களும் இருக்காங்க, அதனால தான் சமாளிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவா. ஜீவாவுக்கு 4 வயசு இருக்கும். அப்போது ஒரு நாள் திடீர்னு அவளை காணோம். வீடு ஃபுல்லாக தேடுறோம். கேட்டை விட்டு எப்படியும் செக்யூரிட்டியை தாண்டி வெளியே போயிருக்க முடியாது. ஆனாலும் பதறி போய் தெருவெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. ஐயோ, குழந்தை என்ன ஆனான்னு தெரியலையேன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னெல்லாம் அவள் அப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆளுங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தா தான் தைரியமாக சொன்னார், உங்கள் வீட்டில் இருக்கிற பாதுகாப்பை தாண்டி அவள் எப்படியும் வெளியே போயிருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே நல்லா தேடி பாருங்க. எங்கேயாவது குழந்தை சாப்பிடாம மயங்கிட்டாலோ என்னவோ அப்படின்னு சொல்ல வீட்டுக்குள்ளேயே நல்லா தேடினோம். இல்லைப்பா, எங்கள் கூட தான் காலையில் சாப்பிட்டா அப்படின்னு ஆதவன் சொல்லிட்டு அவனும் தேடிக்கிட்டு இருக்க, இவ ஒரு கதவோட சந்தில் நல்லா உடம்ப குறுக்கி உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. சித்தி இங்கே இருக்கா அப்படின்னு ஆதவன் கத்துறான். அவளை பார்த்ததும் தான் போன உயிர் திரும்ப வந்துச்சு. அவன் கத்துனதில் முழிச்சு பார்த்து, ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறா. எப்படி இருக்கும் எங்கள் எல்லாருக்கும்? என்னடி சொல்கிற, ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தியா நீ அப்படின்னு ஆதவன் கேட்க, ஆமாம், நான் இல்லைன்னா நீங்கள் எல்லாம் தேடுறீங்களா அப்படின்னு பார்க்க தான் இங்கே உட்காந்துருந்தேன். அப்படியே தூக்கம் வந்துச்சா, தூங்கிட்டேன். சர்வசாதாரணமாக அவ சொல்ல எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அடிக்க கையை ஓங்கிட்டேன். சட்டுன்னு ஓங்கின கையை பிடிச்சு நிறுத்திட்டு அவளை தூக்கிக்கிட்டாரு அவ அப்பா. இப்போ என்ன, குழந்தை விளையாட்டுக்கு ஏதோ பண்ணியிருக்கா, அதுக்கு அவளை அடிப்பியா அப்படின்னு என்ன திட்டினாரு. அவ்வளோ செல்லம், பொண்ணுன்னா உசுறு அவருக்கு. அவ என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அவ ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியாம சரி பண்ணிடுவாரு. அப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்குவாரு என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் மௌனம் காத்தார். ஆனா இப்போ பாத்தியா எப்படியெல்லாம் பேசுறாரு? உடைந்த குரலில் அழ தயாராகி அவர் கேட்டார். சட்டென்று அவர் கையை பிடித்து அழுத்தி கொண்டவள், இப்போ எதுக்கு சாரை பற்றி பேசுகிறீங்க? நாம் உங்கள் பொண்ணை பற்றி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன குறும்பெல்லாம் பண்ணாங்க அவங்க, அது சொல்லுங்க என்று பேச்சை மாற்றினாள் குழலி. மீண்டும் அவர் முகத்தில் புன்னகை தவழ வேறு ஒன்றை சொல்லத் தொடங்கினார். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே உறக்கம் அவரை தழுவியது. மெல்ல அவரை படுக்க வைத்து போர்வையை போர்த்துவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள் குழலி. அத்தனை நேரம் கதவின் அருகில் நின்று தன் மனைவி பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார் ராஜாராமன். குழலி வரும் சத்தம் கேட்டதும் ஒதுங்கி மறைவாக நின்று கொண்டார். வெளியில் வந்த குழலி அதனை உணர்ந்து கொண்டாள். ஆனாலும் அவர் நிற்பதை பார்த்து தர்ம சங்கடத்தில் அவரை நிறுத்த விருப்பமில்லாமல் தெரியாதது போல் அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்றதும் அறைக்குள் நுழைந்த ராஜாராமன் மனைவியின் அருகில் சென்று அமர்ந்தார். மெல்ல அவர் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து அழுத்தி கொண்டவர் அவர் தலை கோதி கண்ணீர் உகுத்தார். வெகு நேரம் அப்படியே இருந்தவருக்கு என்ன தோன்றியதோ அவர் அருகிலேயே படுத்து உறங்கிவிட்டார். ஜென்சியிடம் சென்ற குழலி, அக்கா, சார் ஆன்ட்டியோட ரூமுக்கு போயிருக்காரு, இப்போ நீங்கள் போக வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க என்று சொல்லிவிட்டாள். அவளும் 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தாள். கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டு இருக்க ராஜாராமன் உள்ளேதான் இருக்கிறார் என்று உணர்ந்த அமைதியாக தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள் ஜென்சி. காலையில் ஜானகி கண் விழித்த போது அவர் பார்த்தது தன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவரைத்தான். முதலில் திகைத்தவர் பின் சில நிமிடங்கள் அமைதியாக அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தார். தன் மனதில் தோன்றிய உணர்வுகளை எல்லாம் தனக்குள்ளேயே அடக்கி கொண்டு எழுந்து அமர்ந்தார். அந்த அறையிலேயே கொஞ்சம் தள்ளி தூரமாக ஒற்றை கட்டில் ஒன்று போடப்பட்டு இருக்கும். அங்குதான் ஜென்சி இரவில் உறங்குவாள். ஜென்சி அங்கே இல்லை என்றதும் ஜென்சி என்று வேகமாக அழைத்தார். அந்த சத்தத்தில் விழித்து கொண்டார் ராஜாராமன். எழுந்து அமர்ந்தவர், என்ன வேணும் என்று கேட்டார். அவர் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர் கேட்க, அப்போதும் அவருக்கு பதில் அளிக்காமல் மெல்ல தானே எழுந்து கழிவறைக்கு செல்ல முயன்றார்.
வேகமாக அவர் அருகில் வந்து அவரை அழைத்துச் சென்றார் ராஜாராமன். எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அவரோடு சென்றார் ஜானகி. மீண்டும் அவரை அழைத்து கொண்டு வந்து கட்டிலில் அமர்த்திவிட்டு, நான் போய் ஜென்சி அனுப்புறேன் என்றார். அதற்கும் அவள் பதில் சொல்லாமல் இருக்க கதவை நோக்கி நடந்தார். பின் என்ன நினைத்தாரோ மீண்டும் மனைவியின் அருகில் வந்தார். ஜானகி, ஜென்சி வந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி தயாராயிரு, வெளியே போகலாம். அப்போதும் அவர் எங்கே என்று கேட்கவில்லை. எங்கன்னு கேட்க மாட்டியா என்று கேட்டுவிட்டு அவரே பதில் கூறினார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்ல, மரட்டாண்டி போகலாம். உனக்கு பிடிச்ச பிரத்யங்கராமனை போய் கும்பிட்டுட்டு வரலாம், சரியா? நிமிர்ந்த அவர் முகத்தை பார்த்தார். அவர் நாடியில் கைப்பிடித்து மீண்டும் பார்வையை திருப்பி விடாத மாதிரி தன்னை பார்க்க செய்து கொண்டே கேட்டார். அந்த பொண்ணு குழலி, அவளையும் கூட்டிக்கிட்டு போகலாமா என்று கேட்டவர் ஒரு சிறிய இடைவெளி விட்டு, உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் என்றார். அவ வரலாம்னா அவளையும் ரெடியா இருக்க சொல்லு என்று விட்டு இப்பொழுது அவர் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தார் ஜானகி. சில நிமிடங்களில் அவரை தேடி வந்தாள் ஜென்சி. வாங்க மேடம், ஃப்ரெஷ் பண்ணலாம் என்று அவருடைய காலை வேலைகளை முடிக்க அழைத்து சென்றாள். 10 மணி அளவில் தன் அறையில் கோயிலுக்கு செல்ல தயாராக இருந்த குழலி அவசரமாக ஆதவனுக்கு அழைத்து விவரம் தெரிவித்து விட்டாள். காரில் முன்பக்கம் டிரைவருக்கு அருகில் ராஜாராமன் அமர்ந்து கொள்ள பின்னே குழலியும் ஜானகியும் அமர்ந்து கொண்டனர். டிரைவரின் உதவியோடு குழலி ஜானகியை வீல் சேரில் அமர வைத்து கோவிலுக்குள் அழைத்து சென்றாள். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த அம்மனை தரிசித்துவிட்டு வெளியில் வந்து மூவரும் அமர்ந்தார்கள். உரித்த மாதுளம் பழங்களை அம்மனுக்கு படைக்க எடுத்து வந்திருந்தார் ஜானகி. அந்த பிரசாதத்தை குழலியின் கையில் கொடுத்து அங்கிருக்கும் எல்லோருக்கும் கொடுக்கச் சொன்னார். அவளும் எழுந்து சென்றாள். ஜானகி, ராஜாராமன் மெல்ல அழைத்தார். அவர் தன்னிடம் பேசுவதாகவே இல்லை என்று புரிந்தவர், இப்போ என்ன உனக்கு? உன் மகளை பற்றி பேசினா நான் எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? சரி, எதுவும் சொல்லலை, நீ பேசு, நான் கேட்டுக்கிறேன் என்றார் கொஞ்சம் கோபமாக. நிமிர்ந்த அவர் முகத்தை பார்த்தார் ஜானகி. அவ்வளவு கோபமா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவர் கூறியதும் ராஜாராமனின் இதழில் புன்னகை அரும்பியது. அப்பா, என் கூட பேச மனசு வந்துச்சா என்றார் தழைந்த குரலில். முதல்ல என்கிட்ட பேசாம என்ன ஒதுக்கி வச்சது யாரு? சரி, தப்பு என் மேலதான், விடு, இனி அப்படி பண்ண மாட்டேன் என்று அவர் கையை பற்றி கொண்டார். எல்லோருக்கும் புன்னகையோடு பழத்தை கொடுத்து கொண்டிருந்த குழலி அவனை கண்டு திகைத்தாள். சார், நீங்க எங்க இங்க? பின்ன எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அவங்க 2 பேரும் என்றான் ஆதவன். அவள் அவர்கள் இருந்த இடத்திற்கு அவனை அழைத்து செல்ல கொஞ்சம் தூரத்திலேயே அவளை நிறுத்தி கொண்டு இருவரையும் பார்த்தான். ராஜாராமன் ஜானகியின் கையை பற்றி கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருக்க அமைதியான முகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார் ஜானகி. ஆதவனின் கண்கள் கலங்கிவிட சட்டென்று குழலி பார்க்காதவாறு முகத்தை திருப்பிக் கொண்டான். பரவாயில்ல சார், நீங்க அழுதா நான் கிண்டல் பண்ண மாட்டேன், அழுதுக்கலாம் என்றாள் குறும்பாக. எலிக்குட்டி என்று அவள் காதை திருகி புன்னகைத்தவன் அவசரமாக தன் செல்போனை எடுத்து அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை படம் பிடித்தான். யாருக்கு சார்? உங்க அம்மாவுக்கா? அவள் கேட்க, ஆமாம் என்று அவளை பார்க்காமல் பதில் சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் என்றான். என்ன சார், உங்க சித்தி சித்தப்பா கிட்ட பேசலையா? அதெல்லாம் வேண்டாம், அவங்கள இப்படி பார்த்ததே எனக்கு சந்தோஷம். இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன், சரியா என்று அவளிடம் விடை பெற்று கொண்டான். தன் காரில் ஏறி அமர்ந்தவன் அவசரமாக அந்த புகைப்படத்தை இன்பரசனுக்கு அனுப்பி வைத்தான். பார்த்திபனின் நிச்சயதார்த்தத்தில் இருந்த இன்பரசன் ஆதவனிடம் இருந்து மெசேஜ் வந்திருப்பதை கண்டு திறந்து பார்த்தான். அதை கண்டவனின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவன் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே, இன்பா, எங்க என்ன பண்றீங்க என்று ஜீவிதாவின் குரல் கேட்டது. அவசரமாக அந்த புகைப்படத்தை அழித்துவிட்டு தன் பாக்கெட்டில் செல்போனை வைத்து கொண்டான் இன்பரசன். என்ன ஆச்சு என்றாள் புருவம் சுருக்கி. ஒன்றுமில்லையே என்றான். இல்லை, அவசரமா எதையோ என்கிட்ட இருந்து மறைச்ச மாதிரி தோணுச்சே. சீச்சி, அதெல்லாம் இல்லை, நீதான்னு ரியலைஸ் பண்ணாமல் சட்டுன்னு குரல் கேட்டதும் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் விஷயமா கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் என்று சமாளித்தான். ஓஹோ, சரி வாங்க என்று அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்துச் சென்றாள். குழலி அவர்களிடம் செல்ல அப்போது ராஜாராமன் ஜானகியிடம் சொல்லிக்கொண்டு இருந்தார். சரி, உன்னோட பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் தேட சொல்கிறேன். ஆனால் அவள் கிடைச்சதும் அவகிட்ட பேச சொல்லி என்ன கட்டாயப்படுத்தக்கூடாது, சரியா? இதை நான் பண்ணுறது உனக்காக மட்டும்தான். நீ அவளை ஏற்றுக்கோ, நான் அதில் தலையிட மாட்டேன்.
சரி சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல அவளை கண்டுபிடிங்க என்றார் ஜானகி சந்தோஷமாக. அதை கேட்ட குழலியும் வெகுவாக மகிழ்ந்தாள். அம்மா, 2 பேரும் சீக்கிரமாவே அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சு பார்த்துடணும். சாரோட மனசும் மாறி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவசரமாக அம்மனிடம் வேண்டுதல் வைத்தாள். ஆனால் அவர்கள் அவளை காணும் நேரம் ஜீவிதா உயிருக்கு போராடி கொண்டிருப்பாள் என்று அவள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.